அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மாநிலங்களவை தேர்தல பத்தி குடுத்துருக்காங்க. அதாவது மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுவாவே தெரியும். ஒவ்வொரு 2 வருஷமும் பார்த்தீங்கன்னா, 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ரிட்டயர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி. 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்து பதவிக்காலம் முடியும். தமிழகத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, 18 ராஜ்யசபா எம்பிக்கள் இருப்பாங்க. அதுல 1/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பேருக்கு வந்து ஒவ்வொரு 2 வருஷமும் அவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது முடியும். அந்த வகையில வர ஜூன் மாசத்தோட ஒரு சில பேருக்கு வந்து பதவிக்காலம் முடியுது. அதனால புது மாநிலங்களவை உறுப்பினர்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது நடக்கப் போகுது. தமிழக சட்டப்பேரவையில. அதுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய வேட்பாளர்கள வந்து அறிவிச்சிருக்காங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் கால்குலேஷன் படி ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு 4 சீட்டும், ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு 2 சீட்டுங்கிற கணக்குல தான் போகுது. சரிங்களா? ஸோ, பொதுவா தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி ஆகணும் அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளோ எம்.எல்.ஏக்களோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து 34 எம்.எல்.ஏக்களோட சப்போர்ட் வந்து தேவைப்படுது. சரிங்களா? 34 எம்.எல்.ஏக்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக ஆக முடியும். சரியா? அதுதான் அந்த கணக்கு வழக்கு. ஓகேவா? அதுதான் முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அ இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும். அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும்." அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படணும். பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படாம இருக்கிறது ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். சரிங்களா? திருக்குறள் எண் 428 அதிகாரம் அறிவு உடைமை. சரியா? வேற என்ன செய்திகள் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல ஒரு சில மாநகராட்சிகளுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. தமிழகத்துல மாநகராட்சிகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல பிரிவுகளாக இருக்கு. சிறப்பு நிலை நகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்வு நிலை நகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நிலை நகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் நிலை நகராட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பிரிவுகளாக இருக்கு. இப்போ ஒரு நகராட்சிய சிறப்பு நிலை நகராட்சியாக சொல்லணும் அப்படின்னா, அந்த நகராட்சியினுடைய ஆண்டு வருமானம் அல்லது ஆண்டு வருவாய் அப்படிங்கிற ரெவென்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, 15,00,00,000க்கு மேல இருக்கணும். ஓகேங்களா? இதுவே தேர்வு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தணும் அப்படின்னா, அவங்களுடைய ஆண்டு வருவாய் அப்படிங்கிறது 15,00,00,000 அப் டூ 15 குரோர்ஸ் சரியா? 15,00,00,000 வரைக்கும் இருக்கணும். அப் டூ 15 குரோர். அடுத்தது முதல் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தணும் அப்படின்னா, அவங்களுடைய ஆண்டு வருமானம் அப் டூ 9 குரோர் வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? அடுத்ததா 2ஆம் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தணும் அப்படின்னா, அவங்களுடைய வருமானம் அப் டூ 6 குரோர் வந்து இருக்கணும். சரியா? அப்ப அ நமக்கு கால்குலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, மோர் தேன் 15 குரோரா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அது சிறப்பு நிலை நகராட்சி. அப் டூ 15 குரோர் இருந்துச்சு அப்படின்னா, அது தேர்வு நிலை நகராட்சி. அப் டூ 9 குரோர் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, முதல் நிலை நகராட்சி. இதுவே 2ஆம் நிலை நகராட்சி அப்படின்னா, அப் டூ 6 குரோர் வரைக்கும் நமக்கு இருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்த நமக்கு தெரியும். அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இத நம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் இதெல்லாம் தான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில சந்திக்கலாம். நன்றி.